A relation is defined on set of real numbers R. ஸோ அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆறுங்கிற செட்டுக்குள்ள என்ன டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இங்க எக்ஸ் இன்டு ஒய் மல்டிப்ளை பண்ணா இர்ரேஷனல் நம்பர். நவ் இதுல வந்து வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் எக்ஸ் அண்ட் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஒய்? ஆஹா ஆஹா நல்லா யோசிச்சு சொல்லு. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்? பிகாஸ் தே போத் பிலாங் டு விச் செட்? பேரண்ட் செட் என்ன இந்த இடத்துல? நோ பேரண்ட் செட் என்ன இந்த இடத்துல? Real numbers, correct. So R is equal to, that is இப்போ first நான் parent set எழுதிடுறேன். So A is the set of all. screen present ஆகியிருக்கா? So A is a set of all real numbers. So அப்போ இப்படி எழுதிக்கலாமா? A is a set of all real numbers. Okay. அப்போ இந்த Rங்கிற set, that is R is equal to a set of all x comma y such that x into y is irrational. Okay. X into y is irrational. Okay. So x and y in the small x in the element belongs to the parent set A and small y belongs to the parent set A. Correct? So x and y are what type of numbers? X and y are both real numbers. ஏன்னா அதுல தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க அந்த ரிலேஷன். அந்த ஆறுங்கிற ரிலேஷன் எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? ரியல் நம்பர்ஸ்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ ரைட். நெக்ஸ்ட். ஸோ இங்க கொஸ்டின்ல வந்து மூணுமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா அண்ட் டிரான்சிட்டிவா மூணுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரிஃப்ளெக்சிவ் உடைய கேஸ்ல, இப்போ ரிஃப்ளெக்சிவ் உடைய கேஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து 5 மார்க் கொஸ்டினா கேட்டிருந்தாங்கம்மா. ஸோ இது சிபிஎஸ்இ போர்டு 2023 எக்ஸாம்ல 5 மார்க் கொஸ்டினா கேட்டிருந்த கொஸ்டின் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவ் எழுதும் பொழுது, ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணும் பொழுது we will have to check also. இது வந்துட்டு அதாவது இந்த கண்டிஷனும் எழுதணும், அந்த கண்டிஷனும் எழுதணும் as well as எக்ஸாம்பிளும் செக் பண்ணணும். ஓகே, வாட் இஸ் த கண்டிஷன்? ஸோ அப்போ இஃப் ஆரம்பிக்கணும். ஆக்சுவலி ஃபார் ஆல்னு ஆரம்பிச்சுக்கலாமா? ஸோ ஃபார் ஆல் A that belongs to the capital set A. Capital set A ங்கிறது parent set. Okay, a parent set. So from this, for all small a belongs to capital set A, இதுல வந்துட்டு A comma A must belong to the இந்த இடத்துல ரிலேஷன் செட் ஆர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து கேன் வி டேக் ஏ டு பி எனி ரியல் நம்பர்? அந்த ஏ என்ன ரியல் நம்பரா வேணா இருக்கலாம்ல. அப்போ ரியல் நம்பர்ஸ்க்கு கீழே என்னென்னலாம் வரும்? ரியல் நம்பர் சிஸ்டம் கீழே என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் வரும்? broadly classifying what can be under the real numbers? Rational numbers, correct. So rational number and irrational number. Okay. So அப்போ irrational நம்பர்ஸ்க்கு கீழே எதுவும் பெருசா கிளாசிபிகேஷன்லாம் கிடையாது. ஆனா ரேஷனல் நம்பர்ஸ்க்கு கீழே கிளாசிபிகேஷன் இருக்கு. கரெக்டா? அதுக்கு கீழே என்னென்னலாம் இருக்கு? அதுக்கு கீழே we have integers இருக்கா? இன்டீஜர்ஸ்க்கு கீழே we have whole numbersக்கு கீழே we have natural numbers. கரெக்டா? So what is a rational number? Any number that can be expressed in the form of p by q. Correct? P by q. Where p and q are integers, q is not equal to 0. Right? So what about the other classification, irrational number? Can you give any example for irrational numbers? root 2, okay, root 3, இதெல்லாமே example for irrational numbers. Now இதுல வந்து a is any real number ன்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்றோம். கரெக்டா? this a can be any real number அப்படின்னா it can be rational. Okay, it can be a can be rational, a can be irrational, a can be an integer, a can be a natural number, a can be a whole number, any number it can be. கரெக்டா? நம்பர் சிஸ்டம்ல ரியல் நம்பர்ஸ்னா அப்போ என்ன நம்பரா வேணா இருக்க முடியும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை தவிர. ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல அந்த இமேஜினரி ஐ நம்பர்லாம் வரும், அது இங்க நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. ரியல் நம்பர்ல என்ன வேணா இருக்கலாம். அப்போ நான் இப்படி சொல்றேன், நம்ம வந்து நான் நேத்திக்கு கிளாஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன்.
நம்ம ஃப்ரெண்ட்லி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஆல் பாசிபிள் எக்ஸாம்பிள்ஸ் கன்சிடர் பண்ணணும். எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்லி எக்ஸாம்பிள்ஸை மட்டும் வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணி முடிச்சிடக்கூடாது. இது ரிஃப்ளெக்சிவ் தான், இல்ல இது சிமெட்ரிக் தான், டிரான்சிட்டிவ் தான் சொல்லி டிக்ளேர் பண்ணி முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த கேஸ்ல if we consider a is equal to 2, what happens? A comma a, will it belong to a comma a, will it belong to r? No. கரெக்டா? அப்போ இந்த கேஸ்ல 2 into 2, ஏன்னா a comma a belongs to r னா what is the condition? 2 into 2 is 4. 4 is not an irrational number. So 2 வந்து ரியல் நம்பர், ஆனா 2 into 2 4 irrational நம்பர் கிடையாது. அப்போ a comma a will not belong to all, I mean will not belong to r for all types of a. ஓகே, சோ அப்போ a is rational-ஆ இருந்துச்சு, இல்லனா a is இந்த மாதிரி இன்டீஜரா இருந்துச்சு அப்படின்னா, a இன்டீஜரா இருந்துச்சு அப்படின்னா a comma a will not belong to r, will not belong to r because a into a into a will not be an irrational number. கரெக்டா? a into a is not irrational number. Next, இது கிளியரா இருக்கா? Can we move on? Next வா. சோ அப்போ ரிஃப்ளெக்சிவ் வருமா வராதா? வராது. சோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, இப்போ வந்துட்டு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது வந்துட்டு ஒரு ஜெனரல் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்ததுல நமக்கு ரிஃப்ளெக்சிவ் வரலங்கிற மாதிரி வந்துச்சு. அப்போ இப்போ a இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் எப்படி சொல்றேன், a இஸ் ஈக்குவல் டு லெட்ஸ் கன்சிடர் சம்திங் லைக் √2. இப்போ வருமா வராதா? a கமா a will it belong to r? So அப்போ √2 into √2 becomes 2, which is not an irrational number. Correct? Which is not an irrational number. So now tell me, a comma a, will it belong to r? No. Correct? No. Right? So அப்போ இது வந்துட்டு which is not an irrational number. So அப்போ reflexive கிடையாது. So அப்போ a என்ன எக்ஸாம்பிள் எடுத்தாலும் இது வந்துட்டு ஆறுங்கிற ரிலேஷன் செட்டுக்குள்ள a comma a இருக்காது. This is clear? சோ அடுத்தது சிமெட்ரிக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிமெட்ரிக் உடைய கேஸ்ல இப்போ if a comma b belongs to r, then b comma a also belongs to r. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் we can call it as a symmetric relation. ஓகேவா? சோ அப்போ in this case இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளா எடுத்து செக் பண்ண போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to √2 எடுக்கிறேன், b is equal to 3 ன்னு எடுக்கிறேன். Now tell me what will be ab? இல்ல a into b product 3 √2. So அப்போ now tell me whether ab is an irrational number or not. ab is an irrational number. Correct. Okay, so அப்போ ab irrational number அப்படின்னா இப்போ what about ba? வைஸ் வர்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ 3 √2 தான் இங்கேயும் வரப்போகுது. கரெக்டா? இங்க ஏபி 3 √2னா பிஏவும் 3 √2 தானே. சோ அப்போ a comma b, if it belongs to r, the same product will be for ba also, இல்லையா? அப்போ ஏபியும் பிஏவும் சேம் ப்ராடக்ட் தானே. அப்போ ba also will belong to r. This is clear? ba also will belong to r. So it is symmetric. அவ்வளவுதான். ஓகே, this is clear? இந்த கேஸ்ல சிமெட்ரிக் உடைய கேஸ்ல பெரிய ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியும். இட் இஸ் சிமெட்ரிக் ரிலேஷன். ஓகே, அடுத்த கேஸ் என்ன? டிரான்சிட்டிவ். கரெக்டா? டிரான்சிட்டிவ்ல தான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதி வச்சுக்கலாம். சோ இன் கேஸ் ஆஃப் டிரான்சிட்டிவ் ரிலேஷன், what is the condition? If a comma b, okay, 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 so a comma c should also belong to r. இது then ன்னு போட்டுக்கணும். Okay, so if what happens if a comma b belongs to r, can you give an example in the case la? Can you give an example for a and example for b? Can you give an example for b and example for c? a is √4 வந்து irrational கிடையாது. √4 வந்து 2 ன்னு ஆயிடுமே. √4 நான் சொல்றது புரியுது. √4ங்கிறது 2 தானே. √4னா அப்போ அது irrational நம்பரே ஆகாது இல்ல. அப்போ we have to go for some other irrational number. Can we go for √3? அப்போ இங்க எழுதுற அதே b வேல்யூ தான் இங்கேயும் எழுதணும். சோ அப்போ b is also √3. Can you give an example for c? Any value, அதாவது irrational any value of your choice சொல்லுமா. நான் இங்க எழுதுறேன் 6 ன்னு எழுதிக்கலாமா? Now tell me what happens to, இது வந்துட்டு உள்ள இருக்குமா இருக்காதா? a comma b இங்க belongs to r. கரெக்ட், ஆமாவா?
B comma C also belongs to R. எதனாலமா? ஏன்னா AB வந்துட்டு என்ன ப்ராடக்ட்? AB is equal to irrational number வருது. What about BC? That is also equal to 6 root 3. இது ரெண்டுமே irrational numbers வந்துருது. கரெக்டா? இது ரெண்டுமே irrational numbers தான். Now tell me what will happen to AC? A என்ன இந்த இடத்துல 2 and C என்ன இந்த இடத்துல root 3. Now tell me what will happen to AC? AC is equal to 2 root 3. Correcta? Now tell me, is this an irrational number? Oh, sorry, ma. Yeah, sorry. C is equal to 6. Correct. Sorry. AC is equal to 12 vandrum. So AC is equal to 12. Is this an irrational number? Not an irrational number. Correct. This is not an irrational number. So இப்போ என்ன வந்திருக்கு? AB உள்ள வந்திருக்கு, BC உள்ள வந்திருக்கு. நான் என்ன சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்கா? இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகி தேர்ட் கண்டிஷனல் பிரான்ச்சுக்கு உள்ள என்டர் ஆகி தேர்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆனால், தேர்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா we can call it as என்ன அர்த்தம்? நாட் டிரான்சிட்டிவ். தட்ஸ் ஆல். ஓகே, ஃபெயில் ஆகுது தான் இந்த இடத்துல. ஏபி சாட்டிஸ்ஃபை ஆகுது, பிசி சாட்டிஸ்ஃபை ஆகுது. செக் பாயிண்ட் வந்துட்டு ஃபெயில் ஆகுது அப்படின்னா in that case it will be non transitive. That's all. அப்போ இந்த क्वेश्चनல செக் வெதர் தான கேட்டிருக்காங்க, ப்ரூவ் தட்னு சொல்லல, செக் வெதர்னு கேட்டதுனால இட் இஸ் ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன கிடையாது? ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, டிரான்சிட்டிவ் கிடையாது, சிமெட்ரிக் மட்டும் தான் இந்த क्वेश्चनல. இஸ் இஸ் கிளியர்? சோ எஸ் மா. One second. This is non-reflexive but symmetric but non-transitive. Okay. Yes, ma. So what example did I give you? For transitive ka idu, transitive ku vera or pair of example edukalam, vera or set of examples edukalam. A enna value eduthirna? Root 2. Okay. C is equal to 4. Okay. What happens now? A comma B, will it belong to R? ஏன்னா AB உடைய வேல்யூ என்ன? root 6. அப்ப irrational வந்துருது. கரெக்டா? So AB belongs to R. Yes. கரெக்டா? Yes. BC belongs to R வருமா? வரும்ல. BC belongs to R. இப்போ வந்து BC உடைய ப்ராடக்ட் என்ன? B into C உடைய ப்ராடக்ட் 4 root 3 வந்துரும். Now tell me what will be, will AC also belong to R? root 2 comma 4 எடுத்தோம் அப்படின்னா அப்போ இதனுடைய A comma C உடைய ப்ராடக்ட் என்ன? 4 root 2 வரும். 4 root 2 is irrational. C, இப்ப நான் இதை தான் நான் சொல்லியிருப்பேன், ஃப்ரெண்ட்லி எக்ஸாம்பிள் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஃப்ரெண்ட்லி எக்ஸாம்பிள் எடுத்தா நமக்கு ஃபேவரபிளா தான் வரும். சோ இப்ப நம்ம எடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐ டோல் யூ சம்திங், ஞாபகம் இருக்கா? இப்ப அந்த செக் பாயிண்ட்ல ஒரே ஒரு செக் பாயிண்ட் ஃபெயில் ஆனா கூட, இப்போ ரிமெம்பர் நம்ம அந்த செக் பாயிண்ட் மாதிரி போடுவோம் இல்லையா? A கமா B. வேற சில கொஸ்டின்ஸுக்கெல்லாம் எப்படி போடுவோம் ஞாபகம் இருக்கா? A கமா B, B கமா C, A கமா C. கரெக்டா? இதுதான் அந்த செக் பாயிண்ட். கரெக்டா? சோ அப்போ எல்லாமே டிக்கு டிக்கு டிக்குன்னு வந்து ஒன்னு ஃபெயில் ஆனா கூட it will become என்ன? நான் டிரான்சிட்டிவ். கரெக்டா? ஒரு கேஸ்ல நம்ம வந்துட்டு அது ஃபெயில் ஆனா கூட it will become non transitive. So should we go for friendly examples which will help us to prove it is transitive, or should we consider that one odd example that will help us to prove it is non transitive? So அப்ப நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வேர் இட் கேன் ஃபெயில் அந்த மாதிரி இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? ஓகே, சோ அப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம். see that is why I gave you this example. ஏன்னா இந்த கேஸ்ல எடுத்துட்டா நம்ம வந்துட்டு irrational வந்துருது. so this is what students made a mistake. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசினவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வருது, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா irrational வருதே, அப்போ இது transitive தானே அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்தா irrational வருது. அப்போ which means நம்ம வேற என்னவும் செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஆங்கிள் செக் பண்ணி பார்க்கணும். என்ன மாதிரி ஆங்கிள்? A வந்துட்டு இன்டீஜர், C-யும் இன்டீஜர். நமக்கு AC-யை மல்டிப்ளை பண்ணா இன்டீஜரையும் மல்டிப்ளை பண்ணா irrational வராது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? A வந்துட்டு இன்டீஜரா எடுத்து B-ய வந்துட்டு நம்ம irrational-ஆ எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? AB க்கு வந்து irrational-ஆ கிடைக்கும்.
இது ரெண்டுத்தையும் நம்ம இதை irrational b வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா irrational வந்துரும். c வந்துட்டு இன்டீஜரா எடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் irrational நம்பர் வரும். சோ ஏபி உள்ள இருக்கும், பிசியும் உள்ள இருக்கும். அப்ப ஏசி உள்ள கூடாத மாதிரி இருக்காத மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறதுக்காக தான் இதை இன்டீஜராகவும் சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். So we will have to look out for all possible examples where the condition can fail. அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகாத மாதிரி நம்ம லைக் ஃபெயில் ஆகாத மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா which means we can then declare it is transitive. நான் சொல்ற எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? சோ இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்ததுக்கான காரணம் இந்த இதுலதான் மிஸ்டேக் பண்ணிருந்தாங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து இது ஒரு ஃப்ரெண்ட்லி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து இங்க நமக்கு டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது இல்ல. டிரான்சிட்டிவா இருக்கா இல்லையாங்கிறது நம்ம செக் பண்ண போறோம். டிரான்சிட்டிவ் தான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ல வரல. கொஸ்டின்ல வந்து ப்ரூவ் தட் இட் இஸ் டிரான்சிட்டிவ்னு கொடுக்கல. செக் வெதர் இட் இஸ் டிரான்சிட்டிவ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப டிரான்சிட்டிவ் வரலாம், வராமலையும் போகலாம். சோ அப்போ இந்த இதுலதான் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி முதல்ல ஒரு irrational ரெண்டாவது irrational எடுத்தாங்கன்னா கண்டிப்பா என்ன ப்ரூவ் ஆயிடும், irrational வந்துரும். ஏபி எடுத்தா irrational வந்துரும். கரெக்டா? அடுத்து பிசி எடுத்தாலும் irrational வந்துரும். அப்ப ஏசி எடுத்தாலும் irrational வந்துரும். ஆனா நம்மளுடைய நோக்கம் இது டிரான்சிட்டிவ் சொல்றது கிடையாது. டிரான்சிட்டிவ் இல்லையாங்கிறதுக்கு எல்லா பாசிபிள் எக்ஸாம்பிள்ஸும் எடுத்து பார்த்துட்டு தென் வி கேன் டிக்ளேர் வெதர் இட் இஸ் டிரான்சிட்டிவ் ஆர் நாட். சோ அப்போ நவ் டெல் மீ, இது உனக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பல கொஸ்டின், இஸ் இட் டிரான்சிட்டிவ் ஆர் நாட்? இந்த எக்ஸாம்பிள் எடுத்தா டிரான்சிட்டிவ் வருதுன்ற மாதிரி வருது. சோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தா இட் இஸ் நான் டிரான்சிட்டிவ். சோ நவ் டெல் மீ, யூ டெல் மீ வெதர் இட் இஸ் டிரான்சிட்டிவ் ஆர் நாட். நான் டிரான்சிட்டிவ். ஏன் சொல்லு? இங்க வந்து ஒரு செக் பாயிண்ட் ஃபெயில் ஆனா கூட இட் வில் பிகம் நாட் டிரான்சிட்டிவ் தான். சோ ஓவரால் திஸ் கொஸ்டின் இந்த ரிலேஷன் இஸ் நான் டிரான்சிட்டிவ். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? சோ தட் இஸ் வை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது யூ ஹேவ் டு செக் ஃபார் அன்ஃப்ரெண்ட்லி எக்ஸாம்பிள்ஸ். ஏன் அன்ஃப்ரெண்ட்லின்னு சொல்றேன் அப்படின்னா those examples in which the condition can fail, அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து பார்த்துட்டு if it is fail proof ஆ இருந்துச்சு அப்படின்னா then you can declare இது வந்து transitive அப்படின்னு சொல்லி டிக்ளேர். புரிஞ்சுதா? Okay, all right. So I will end the session now. Okay, all right. Right. Bye bye.